வீரம் என்றால் வாள் பிடிப்பது மட்டும் நினைக்காதீங்க. தில்லையாடி வள்ளியம்மை, அவள் கையில் ஆயுதம் இல்லை, ஆனா அவள் கையில் இருந்தது அஞ்சாத மனசு. ஆங்கிலேயரின் அநியாய சட்டங்களை மக்கள் பயந்து ஏற்றுக்கொண்ட நேரம். ஒரு சிறுமி மட்டும் சொன்னார், இது தவறு. அவளை சிறையில் அடைத்தார்கள். சாப்பாடு கொடுத்தார்கள். எனது பலன் எனது தைரியத்தில் தான். அவள் சொன்னாள், வாழச் சொன்னார்கள். ஆனா வள்ளியம்மை கேட்டது ஒன்றே, அடிமத்தனத்தோட வாழ்வா அல்லது சுதந்திரத்தோட மரணமா? அவள் தேர்ந்தெடுத்தது சுதந்திரம். உயிர் போனது, ஆனா பயம் போனது. நீ சிறையில வாழப் போறதில்ல. ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் வயது முக்கியமில்ல, உன் தைரியம் தான் வரலாறு எழுதும். நீங்கள் சொல்வது சரி. எங்களின் தைரியம் வரலாறு எழுதும். இன்றைக்கு நீ பயத்தை எதிர்த்து நிற்கிறாயா? என் தேசத்தின் மக்கள் ஒன்றாக நிற்கும் போது நம்ம யாராலும் தடுக்க முடியாது. அப்படின்னா நீயும்